நான் வணக்கங்க. நான் ஆர்வி உதயகுமார் பேசுகிறேன். இந்த கருடன் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில், ஒரு அமைச்சர் கதாபாத்திரத்தில் என்னை நடிக்க வைத்த இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் வெற்றிமாறன் அவர்களுடைய மேற்பார்வையில், கைடன்ஸில் துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கிய இந்த கருடன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றிக்கு முழு காரணமான ரசிகர் பெருமக்களுக்கும், இந்த திரைப்படத்தை நல்ல விதமாக கொண்டு சேர்ந்த ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்னு சொன்னாங்க. ஒரு அமைச்சர் கேரக்டராக இருந்தாலும் அது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு கோடு போட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் இயக்குனர். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இயல்பாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இயல்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொங்கு பாஷையில் பேசி நான் பண்ணியிருந்ததை வெகுவாக ரசிகர்கள் பாராட்டியும், எனக்கு தொலைபேசி மூலமாகவும் கைத்தட்டல் மூலமாகவும் தியேட்டரில் எனக்கு ஆதரவளித்த ரசிக பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களம். 3 நண்பர்களுக்கு நடுவில் ஒரு அமைச்சருடைய ஆசையானது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை கொண்டு சேர்க்குது, எவ்வளவு துன்பங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி ஒரு தர்மம் நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. குறிப்பாக அதில் நடிகர் சூரி அவர்கள் கதையின் நாயகனாக ஒரு அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸு பண்ணியிருந்தார். சூரிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சூரிக்குள்ளே இப்படி ஒரு நடிகன் இருப்பான்றது நான் இந்த படத்தில் தான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் இருக்கிற காட்சிகளில் அதிகம் சூரி கூட இல்லைன்னாலும், அந்த கதைக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த கதை உருவாவதற்கும் அந்த கதை களத்திற்கும் வேண்டப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக நான் நடிச்சிருந்தாலும், அதில் நட்புக்காக நடித்த, குறிப்பாக சூரி அவர்கள் சூப்பராக வரணும், அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாகணும்னு நினச்சதுனாலேயோ என்னவோ திரு சமுத்திரக்கனி அவர்களும் திரு சசிகுமார் அவர்களும் அந்த படத்தில் அவங்களுடைய பங்கை ரொம்ப சிறப்பாக ஆற்றியிருந்தாங்க. ஒரு நட்புக்காக அவங்க இந்த படத்தில் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சூரி அவர்களுக்காக அவங்க அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்தது என்னுடைய நெஞ்சை ரொம்ப நெகிழ வைத்தது ஒரு சமாச்சாரம். நான் இப்படியும் இந்த காலத்தில் சினிமாவில் நட்புக்கு மரியாதை கொடுக்குற நடிகர்கள் இருக்கிறாங்களான்னா, எஸ் இருக்காங்க. அப்படிங்கிறத திரும்பவும் திரும்பவும் உறுதி செஞ்சுருக்காங்க இந்த திரைப்படத்தில். அந்த நண்பர்களுக்கு, சூரியின் வளர்ச்சிக்காக தோள் கொடுத்து நின்ற நடிகர்கள் திரு சசிகுமார் அவர்களுக்கும் திரு சமுத்திரக்கனி அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஹீரோவாக இப்போது உருவாகி சிறந்த படங்களை நடித்து கொண்டிருக்கிற உன்னி முகுந்தன் அவர்கள் மிக அற்புதமான நடிப்பால் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மகாபாரத கதையில் கர்ணன் அவர்களுடைய கதாபாத்திரம் மாதிரி செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடத்துல போய் சேர்ந்து, செஞ்சோற்று கடனுக்காக நியாயத்துக்கு தர்மத்துக்கு எதிராக தன் உயிரை விடுற கர்ணன் மாதிரி இல்லாமல், அந்த கர்ணனையும் விட ஒரு பங்கு மேலான ஒரு கதாபாத்திரமாக சூரியன் கதாபாத்திரம் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வடிவமைத்த இயக்குனருக்கு திரும்பவும் பாராட்டுகள். அதாவது ஒரு அனாதை தான் தன்னை வளர்த்து சோறு போட்டு வளர்த்த ஒருவன் உயர்ந்தவனா, அவனுக்கும் தனக்கும் பொதுவான ஒரு நண்பன், அவன் நியாயத்தின் பக்கம் நிற்பவன். அந்த நியாயம் சரியானதா இல்லை செஞ்சோற்று கடன் சரியானதா என்ற ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்துக்கு நடுவில் நியாயத்தின் பக்கமாக நின்ற சூரியன் கதாபாத்திரம் கர்ணனின் கதாபாத்திரத்தை விட உயர்ந்து நின்றதை நாம் ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிக உயர்ந்த ஒரு சிந்தனையோடு எடுக்கப்பட்ட அற்புதமான கமர்ஷியல் கதைக்களம். அது யதார்த்தமாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு.
அந்த படைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். இந்த படத்திலே எனக்கும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதில் சேர்ந்து நடித்த ஹீரோ சூரி அவர்களுக்கும் அவருடன் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அந்த படத்தில் திரு சசிகுமார் அவர்கள் மனைவியாக வருபவர், அவர் அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி சூரியை காதலிக்கும் அந்த பொண்ணு, அவளும் அந்த பொண்ணும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை அற்புதமாக நடித்திருந்தார்கள். ஸோ ஒரு சிறந்த படத்துக்கு உதாரணமே எல்லா நடிகர்களும் தங்களுடைய பங்கை சரியாக ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு கதாசிரியர் என்ற முறையில் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் ஒரு சிறப்பான கதையை எடுத்து அது அற்புதமாக திரைக்கதை உருவாக்கி, அது அவரது படப்பிடிப்பும் சரி, அவருடைய கேமராமேனுடைய கோணங்களும் சரி, அவருடைய காட்சிப்படுத்துதல் திறமையும் சரி, அது கேமராமேன் ஆர்தர் வில்சன் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. ஒட்டு மொத்தத்தில் தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த படத்தின் வெற்றி உங்களுக்கு தான். நல்ல திரைப்படங்களை பார்க்க நாங்கள் இதோ திரையரங்குக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லி இந்த படத்தை தொடர்ந்து இன்று வரை இந்த படத்தை காண ஏகோபித்த மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு கேள்விப்படுகிறேன். அந்த வெற்றிக்கு பின்னால் நல்ல ரசிகர்களும் நல்ல படைப்பாளிகளும் இருக்கிறார்கள். அவர்களோடு நானும் இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு ஊடகங்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. ஆர்வி உதயகுமார்.